வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதுபோதையில் வைத்தியசாலைக்கு வந்தவர் அட்டகாசம், போலீஸ் சர்ஜென்ட் மீது தாக்குதல். சுரேசலி தொடர்பில் நீதிமன்றின் இன்றைய உத்தரவு. போர்ட் சிட்டியில் சீன குழுக்களிலேயே மோதல், ஒருவர் உயிரிழப்பு, 8 பேர் சந்தேக நபர்களாக அடையாளம். அரசின் நல்ல நடவடிக்கைகளுக்கு தடையாக செயற்படும் எதிரணிகள், வாசுதேவ கடும் விசனம். தனியார் வகுப்பு உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்ப ரகசிய திட்டம், நாமல் சீட்டம். தொடரூந்தில் பயணித்தவர் மீது கொடூர தாக்குதல், ஆஸ்திரேலியாவில் இலங்கை இளைஞருக்கு சிறை. மஹிந்தவிற்கு எதிராக வழக்கில் முக்கிய சாட்சியாக மாறிய முன்னாள் எம்பி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஹொரணை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியசாலை போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சர்ஜென்ட் ஒருவரை தாக்கி படுகாயப்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரணை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை பார்ப்பதற்காக மதுபோதையில் வந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் வைத்தியசாலை ஊழியர்களை வசைபாடி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் சந்தேக நபரை வெளியேற்ற முயன்ற போது ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த வைத்தியசாலை போலீஸ் சார்ஜென்ட் தலையிட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் போலீஸ் சார்ஜென்ட் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் போலீஸ் சார்ஜென்டின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது ஹொரணைய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு முன்னதாக சந்தேக நபருக்கும் வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர் காரில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். எனினும் அவர் தப்பிச் சென்ற காரின் இலக்கத்தை வைத்தியசாலையில் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளதால் சந்தேக நபரை அடையாளம் காணவும் கைது செய்யவும் விசாரணைகளுக்கு முக்கிய தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது சந்தேக நபரின் தந்தை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் ஹொரணை பதில் தலைமையக போலீஸ் பரிசோதகர் பராக்கிரம குணவர்த்தனவின் அறிவுறுத்தலின் பேரில் ஹொரணை தலைமையக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் தாக்கல் செய்த ரிட் மனு ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் சுரேசலை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மன்று தீர்மானித்துள்ளது. அன்றைய தினத்தில் குறித்த மனு தொடர்பான மேலதிக விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23ஆம் தேதி 2 சீன குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மோதலை தொடர்ந்து ஒருவர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பின்னர் அவரது உடலம் எகலியகொட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் அன்றிரவு துறைமுக நகரத்திற்குள் நுழைந்த குழுக்கள் ஒன்றில் அங்கம் வகித்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 2 சீன நாட்டினர் சம்பவம் இடம்பெற்ற சில மணி நேரங்களிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையவை என கூறப்படும் 2 துப்பாக்கிகள், ஒரு கையடக்க தொலைபேசி, ஒரு வாக்கி டாக்கி மற்றும் பல வாகனங்களை போலீசார் மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் கணினி தொடர்பான மோசடிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்ததாக நம்பப்படுவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அரசு நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு இடங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசை சுற்றி வளைத்து வருகின்றனர் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். வருமான வரி செலுத்தாமல் புறக்கணிப்பவர்களை அதற்கு உட்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல் வெளிநாடுகளில் வைக்கப்பட்டுள்ள நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பணத்தை 30 நாட்களுக்குள் நாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என
வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளும் இத்தகைய நடவடிக்கைகளில் இறங்கும்போது இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பிரசாரம் செய்து மக்களை தூண்டிவிடுகின்றனர். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான அரசின் முயற்சிக்கு எதிரான எதிர்ப்புகள், விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் புத்த சாசனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்த எதிர்க்கட்சிகள் தமது சுயநலனுக்கான அரசின் மக்கள் நல நடவடிக்கைகளுக்கு தடையாக செயற்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். ஹொரணை நகர பகுதியில் பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 44 வயதுடைய ஹொரணை நர்த்தனகல பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹொரணை நகரில் பிரபல மேலதிக வகுப்பு நிலையம் ஒன்றை நடத்தி வரும் நிலையில் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என்றும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையெடுக்கு தொலைபேசி மற்றும் சிம் அட்டை மற்றும் இலத்திரனியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்குகளை எவ்வழியிலாவது விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் அரசமைப்பு திருத்தமூடாக நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தார்மீக உரிமை அரசுக்கு கிடையாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு எவ்வித நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை. விவசாயிகளின் போராட்டங்களுக்கும் இன்று வரை நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. ராஜபக்சக்களை சிறைக்கு அனுப்புவதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்காலம் நீடிக்கப்படுகின்றது என்று ஆளும் தரப்பு உறுப்பினர் பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்புகளை நடத்தி மக்களை அதனை தீர்மானிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் இலங்கை இளைஞர் ஒருவருக்கு 8 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரணி சிவகுமார் என்ற 22 வயதுடைய இளைஞருக்கே இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தொடருந்தில் பயணித்த நபரொருவர் மீது கண்ணாடி போத்தலால் தாக்கி பலத்த காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞரும் அவரது நண்பரான பேட்லி மாவினி ஆகிய இருவரும் சேர்ந்து கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தொடருந்தில் பயணித்த நபரொருவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தின் காட்சிகள் தொடருந்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் குறித்த வழக்கில் நண்பரான ஏற்கனவே பேட்லி மாவினிக்கு 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சரணி சிவகுமார் திங்கட்கிழமை கிளீவ்லேண்ட் நீதவான் நீதிமன்றில் காணொலி வாயிலாக முன்னிலைப்படுத்தப்பட்டு தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பாதிக்கப்பட்ட நபர் தொடருந்தை விட்டு இறங்க முயன்ற போது கதவுகளை மூடியவரை இழுத்து சென்று தடுத்துள்ளனர். பின்னர் அந்த நபரின் பையை பறிக்க முயன்ற போது சரணி சிவகுமார் அவரது மண்டையில் கண்ணாடி போத்தலால் அடித்து இரத்த காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான பாதிக்கப்பட்ட நபர் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தை விட்டு வெளியேறியுள்ளார். நீதிமன்றத்தில் தனது செயலை தற்காப்புக்காக செய்ததாக சரணிஸ் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அதனை முற்றாக நிராகரித்த நீதவான் டெபோரா வஸ்தா தேவைப்படும் போது உங்களை தற்காத்துக் கொள்ள உங்களுக்கு உரிமை உள்ளது எனவும், ஆனால் ஒருவரின் தலையில் போத்தலால் அடிப்பது தற்காப்பு ஆகாது எனவும், இது நிரபராதி ஒருவர் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்கான அதிகபட்ச தண்டனை 12 மாதங்கள் மட்டுமே என்பதால் சரணீஸுக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஏற்கனவே 89 நாட்களை காவலில் கழித்துள்ளதால் எஞ்சிய காலத்தை கண்காணிப்புடன் கூடிய நிபந்தனையின் பிணையில் கழிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தன லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் சாட்சியம் அளித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை சாங்க்ரியா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜின்வாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சஜின்வாஸ் குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வாக்குமூலத்தில் எவ்வாறான விடயங்களை சஜின்வாஸ் குணவர்த்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும்
வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.